Hi students, இப்போ நம்ம 12th physicsல electrostatics chapterல ரெண்டாவது derivation பார்க்க போறோம்ப்பா. அதாவது electric field due to an electric dipole at any point in the equatorial plane, ஒரு plane surfaceல எப்படி field இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ A, B இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்ல -q + q சார்ஜஸ் வரைஞ்சுக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட் O மார்க் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் A + A 2A, இந்த டிஸ்டன்ஸ் A க்கும் B க்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 2A இத வரைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் A to B போட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு பேர் தான் ஆக்சியல் லைன். நம்ம இதுக்கு முந்தின டெரிவேஷன்ல படிச்சோம். அப்போ அந்த ஆக்சியல் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம ஏதாவது ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுக்கு பேரு ஈக்வட்டோரியல் லைன். அந்த ஈக்வட்டோரியல் லைன் வழியா போற பிளேனுக்கு பேர் தான் ஈக்வட்டோரியல் பிளேன். இப்போ பாருங்க, இப்போ இதுதான் ஈக்வட்டோரியல் லைன், இதுதான் ஈக்வட்டோரியல் லைன். அப்போ இது வழியா ஒரு பிளேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து AB அப்படிங்கிற சார்ஜஸ் இங்க வரைகிறேன், புரியுதா? இது வந்து ஈக்வட்டோரியல் லைன். இந்த A to B ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்லப்பா, இதுக்கு பேரு ஆக்சியல் லைன் இல்லையா? இப்போ இதுல ஒரு பிளேன் சர்ஃபேஸ் நான் வரைஞ்சேன்னா அதுக்கு பேர் தான் ஈக்வட்டோரியல் பிளேன். இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இதுதான் ஈக்வட்டோரியல் பிளேன். இப்போ நீங்க இந்த பிளேனை இந்த படத்துல நீங்க வந்து எக்ஸாமினேஷன்ல வரைய வேண்டாம். ஏன்னா வரைஞ்சீங்கன்னா படம் வந்து ரொம்ப சின்ன பின்னமா போயிடும், புரியுதா? அதனால நீங்க ஈக்வட்டோரியல் லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அந்த ஈக்வட்டோரியல் லைன்ல ஒரு பாயிண்ட் C மட்டும் எடுத்து காமிங்க போதும். இந்த ஈக்வட்டோரியல் பிளேன் உங்களால வரைய முடிஞ்சா இந்த மாதிரி வரைங்க போதும், இல்லைன்னா இந்த படம் போதும் நமக்கு. ஆனா இந்த டயக்ராம்ல நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கான்றது முக்கியம், ஓகேவா? என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை? -q + q இருக்கணும், மிட் பாயிண்ட் O ல இருந்து டிஸ்டன்ஸ் A இருக்கணும். அப்புறம் நம்ம இந்த ஈக்வட்டோரியல் பிளேன்ல ஈக்வட்டோரியல் லைன்ல Cங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம், C. அப்போ O ல இருந்து C க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் R. Rங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கணும் படத்துல. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் Cங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம மெஷர் பண்ண போறோம் இல்லையா? அப்போ அந்த பாயிண்ட்ல இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால ஒரு ஃபீல்ட் இருக்கும், அது E-. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இன்னொரு ஃபீல்ட் இருக்கும், அது E+. அப்போ இந்த பாயிண்ட் C ல எத்தனை ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அது ரெண்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா? அப்போ Rங்கிற டிஸ்டன்ஸ்ல Cங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ல நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட மெஷர் பண்ணணும்னா அந்த பாயிண்ட்ல நான் +1 கூலும் சார்ஜை வைக்கணும், +1 கூலும் சார்ஜை வைக்கணும் இல்லையா? இப்போ இந்த +1 பாசிட்டிவ் சார்ஜை இந்த பாசிட்டிவ் சார்ஜ் +q ரிப்பல் பண்ணும், புஷ் பண்ணும். எப்படி? along the same straight line. அப்ப இந்த BCங்கிற டைரக்ஷன்ல இப்படி புஷ் பண்ணும். அப்ப அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்ன? E+. E+ங்கிறது the electric field at point C due to +q. at the same time இந்த +1 கூலம்ங்கிற பாசிட்டிவ் சார்ஜை இந்த -q கூலம்ங்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? தன்னை நோக்கி இழுக்கும் இல்லையா? it will attract towards it. அப்ப இந்த டைரக்ஷன்ல பச்சை கலர் வெக்டர்ல ஒரு ஃபீல்ட் இருக்கும், அந்த ஃபீல்டுக்கு பேர் என்ன? E-. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப Cங்கிற பாயிண்ட்ல ரெண்டு ஃபீல்ட் இருக்கு பாருங்க, E+ன்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, E-ன்னு ஒரு ஃபீல்ட் இருக்குது. அதை எடுத்து திருப்பி தனியா வரைஞ்சிருக்கேன் பாருங்க இங்க. அப்ப இந்த E+ங்கிற ஃபீல்டு வந்து y ஆக்சிஸ் வழியாவும் ஆக்ட் பண்ணல, x ஆக்சிஸ் வழியாவும் ஆக்ட் பண்ணல, ரெண்டுக்கு இன்டர்மீடியேட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு ஃபீல்டை திருப்பி இங்க எடுத்து வரைஞ்சிக்கிட்டேன். E+ வெக்டர், E- வெக்டரை வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறதுனால இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் என்ன? இதுவும் தீட்டா தான். இந்த படத்துல பாருங்க, இந்த ஆங்கிள் தீட்டா தான், இந்த ஆங்கிளும் தீட்டா. அப்போ இந்த E+ங்கிற வெக்டாருடைய காம்போனன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல -x ஆக்சிஸ்ல E+ ஆஃப் cos தீட்டான்னு வந்துரும், E+ cos தீட்டா. அதே மாதிரி இந்த E- ஓட காம்போனன்ட் என்ன? x காம்போனன்ட் E- into cos தீட்டான்னு வந்துரும். அதே மாதிரி இந்த E+ உடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி வந்து y ஆக்சிஸ்ல ஆக்ட் பண்ணுது, அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த E+ into sin தீட்டா. அதே மாதிரி E- ஓட y ஆக்சிஸ் காம்போனன்ட் என்ன?
இ மைனஸ் இன்டர் சைன் தீட்டா. இப்போ இந்த காம்பனண்ட் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன கேன்சல் பண்ணிக்குவாங்க, நெட் எஃபெக்ட் 0 ஆயிரும். ஆனா இந்த ரெண்டு காம்பனண்ட் என்ன பண்றாங்க, ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. எந்த டைரக்ஷன்ல, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போய் ஆட் ஆகுறாங்க. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போறதுனால இந்த இ பிளஸ் காஸ் தீட்டாவும் இ மைனஸ் காஸ் தீட்டாவும் ஆட் ஆகுது, அது நெகட்டிவ். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம as usual இந்த இ பிளஸுக்கும் இந்த இ மைனஸுக்கும் ஈக்குவேஷனை எழுதுங்க. எக்ஸாமினேஷன்ல இதுக்கெல்லாம் மார்க்ஸ் வெயிட்டேஜ் உண்டு கீ ஆன்சர்ஸ்ல. அப்போ இ பிளஸ் இந்த ரெண்டு சைடு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன, மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா ஸ்கேலார் ஃபார்ம்ல எழுதணும். ஸ்கேலார்னு அர்த்தம். ஒரு வெக்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல கோடு போட்டிருக்கோம், மாடுலஸ் எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன, மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர், தட் இஸ் a ஸ்கேலார். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 1/4πε0 into சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். புரியுதா? அப்ப டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ங்கிறது என்ன, பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். பைத்தாகோரஸ் தியரத்துப்படி எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த சிங்கிற பாயிண்ட்ல இருந்து மைனஸ் கியூ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது இல்லையா. அதனால இ மைனஸ் வெக்டருடைய மாடுலஸ் என்ன, 1/4πε0 into சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த பிசிங்கிற டிஸ்டன்ஸும் ஏசிங்கிற டிஸ்டன்ஸும் சேமா இருக்குது இல்லையா. அதனால டினாமினேட்டர்ல ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்திருக்கு. இது ரெண்டும் தான் நம்ம ஸ்டார்டிங் ஈக்குவேஷன். புரியுதா? 1 and 2. அதுக்கப்புறம் இப்போ இ டோட்டல் தான் நம்ம ஏற்கனவே இங்க போட்டிருக்கோம் பாருங்க. இ டோட்டல் வந்து இந்த இ பிளஸ் காஸ் தீட்டாவையும் இ மைனஸ் காஸ் தீட்டாவையும் ஆட் பண்ணா இ டோட்டல் வந்துடும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுனால நெகட்டிவ்ல எழுதணும். புரியுதா? அதனால இ டோட்டல் பாருங்க, இங்க ஒரு மைனஸ் போட்டிருக்கோமா, அப்ப மைனஸ் ஆஃப் இ பிளஸ் காஸ் தீட்டா. அது கூட எதை ஆட் பண்றோம், மைனஸ் ஆஃப் இ மைனஸ் காஸ் தீட்டாவை ஆட் பண்றோம். அப்போ இந்த டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன் வந்து இந்த பி வெக்டருக்கு ஆப்போசிட்ல இருக்குது. பிங்கிறது டைபோல் மொமெண்ட், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இங்க மைனஸ் போட்டு பி கேப்னு போட்டிருக்கோம். இது யூனிட் வெக்டர் பி கேப். ஓகே, அப்போ இப்போ பாருங்க, இந்த இ பிளஸும் இ மைனஸும் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க மேக்னிடியூட் சேமா தானே இருக்கு. இ பிளஸும் இ மைனஸும் ஒரே ஈக்குவேஷன் தான் வந்திருக்கு பாத்தீங்களா. அப்ப நம்ம இ மைனஸுக்கு பதில் இ பிளஸ்ஸே போடலாம். இந்த ஈக்குவேஷன்ல இந்த இ பிளஸ்க்கு பதில் இ பிளஸ் போட்டிருக்கோம். இந்த இ மைனஸுக்கும் நம்ம என்ன போடலாம், இ பிளஸ்ஸே போட்டுடலாம். அப்ப மைனஸ் ஆஃப் இ பிளஸ் காஸ் தீட்டா பிளஸ் இ பிளஸ் காஸ் தீட்டா 2 into இ பிளஸ் காஸ் தீட்டான்னு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல இதுதான் முதல் ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எழுதிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஏன், இது ரெண்டு ஒரே ஈக்குவேஷன் தானே, இதுல என்ன வரப்போகுது, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை முதல்ல எழுதிட்டு அப்புறம் நீங்க இதை எழுதுனீங்கன்னா நீங்க மறக்க மாட்டீங்க, ஈஸியா இருக்கும் நமக்கு. இது ரெண்டும் ஆட் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஆட் பண்ணிட்டு மைனஸ் ஏன் போடுறோம், மைனஸ் இந்த பி கேப்ங்கிறது மைனஸ் ஆஃப் திஸ். புரியுதா? அதனால இ டோட்டலும் பி வெக்டரும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இந்த மைனஸ் வருது. புரிஞ்சு படிக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன், புரியாம படிக்கிறவங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸை வரிசையா எழுதி பார்த்துக்கோங்க, போதும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல காஸ் தீட்டான்னு ஒன்று வருதுப்பா, அதுக்கு நம்ம டெரிவேஷன் ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்க பாருங்க, ஓ பி சி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆங்கிள் தான் தீட்டா, இந்த ஆங்கிளும் தீட்டா தான், ஈக்குவல் தான். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஓ பி சி இருக்கு பாத்தீங்களா, இதுல cos theta is equal to the adjacent side a divided by r square plus a square. இது வந்து root of r square plus a square whole power half. புரியுதா? அதைத்தான் இங்க எழுதியிருக்கோம். அப்ப a divided by root of r square plus a square. ஸ்கொயர் ரூட்னு எழுதும் போது நம்ம என்ன செய்யலாம், r square plus a square whole power 1/2 போட்டுறலாம். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் நமக்கு. இந்த காஸ் தீட்டாவை தூக்கி நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அப்போ திரும்ப இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் இருக்கு 2 இருக்கு. ஓகே, இந்த இ பிளஸ்க்கு பதிலா நான் என்ன போட போறேன், 1/4πε0 q by r square plus a square னு போட்டுருக்கேன். அப்புறம் இந்த காஸ் தீட்டாக்கு பதிலா என்ன போட போறேன் பாருங்க, a divided by r square plus a square whole power 1/2 போட்டுருக்கேன். புரியுதா? Inter the p cap unit vector along the direction of p. இப்போ ரொம்ப ஈஸி பாருங்க, டினாமினேட்டர்ல r square plus a square whole power 1 ன்னு இருக்கு, இது whole power 1/2 ன்னு இருக்கு. அப்போ 1 அப்புறம் plus half 1 and a half, அதாவது 3/2 அப்படின்னு போட்டிருக்கேன்.
பவரை மட்டும் தான் மாற்றிருக்கேன் அடுத்த ஈக்குவேஷனில். இதே ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 இருக்குது, இங்கே a இருக்குது, q இருக்குது. அப்போ 2 இன்ட்டு a இன்ட்டு q தனியாக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4πε0 இருக்கு, r² + a² ஹோல் பவர் 3/2 வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் நம்ம போடும்போது ஆல்மோஸ்ட் சேமாக வரைஞ்சிருக்கோமே ஒழிய, பட் ஆக்சுவல் சென்ஸில் ரியல் சென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த a² will be less than r². அதனால இந்த a² நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ அந்த a² எடுத்துட்டோம்னா இது r² ஹோல் பவர் 3/2 தானே. அப்போ அது r³ மாறிடும், r³ மாறிடும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த 2aq ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2aq ப்ராடக்ட் போல என்ன போடலாம், டைபோல் மொமெண்ட் வந்து p, டைபோல் மொமெண்ட்டுடைய மேக்னிடியூட் p அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த மைனஸ் இருக்குது, மைனஸ் 1/4πε0 இருக்குது. 2aqக்கு பதிலாக என்ன போட்டோம், p அப்படின்னு போட்டிருக்கோம். புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு p கேப் ஒன்று இருக்குது. அப்போ p இன்ட்டு p கேப் வந்துடும். டினாமினேட்டரில் இது a² போனதுக்கு அப்புறம் இது r³ மாறிடும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதோட நிப்பாட்டினா கூட நம்மளுக்கு போதும். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த p இன்ட்டு p கேப்ங்கிறது வெக்டர். அதனால நம்ம இதையும் வெக்டர்ல போட்டுருவோம். புரியுதா? அப்போ p இன்ட்டு யூனிட் வெக்டர் p கேப் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு தான் என்ன p வெக்டர்னு பேரு. p வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் p இன்ட்டு யூனிட் வெக்டர் p. அப்போ இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுக்கு 5 மார்க்கு வந்துடும். 5க்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதில் மைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ இந்த மைனஸ் எதனால வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இ டோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இ டோட்டல் பி வெக்டருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. பி வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இ டோட்டல் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால வந்திருக்கு. இது ஒன்லி புரிஞ்சு படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் எக்ஸாமினேஷனில் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, இதை அப்படியே எழுதி பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா வேற எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு 5 out of 5 ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் எப்போ படித்தாலும் ஒரு 4-5 கொஸ்டின் சேர்த்து படிக்கணும். ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒன்று படிக்கக்கூடாது. ஒரு செட்டு இப்போ டைபோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 டெரிவேஷன் இருக்குது. ஒன்று ஆக்சியல் லைனு, ஒன்று ஈக்குட்டோரியல் பிளேனு, இன்னொன்று பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். இது 3 ஒரு செட்டாக படித்து எழுதி பார்த்துக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வரைங்க, அதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் திஸ் வெக்டர் இந்த படத்தை வரைங்க. அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும், எழுதி பார்த்துக்கிறணும். ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான், ஒரே ரைட் ஹேண்ட் சைடு தான். புரியுதா? அதனால இது ஈஸி. நம்மளுக்கு இது எழுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஆட் பண்ணி இ டோட்டல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஸ் தீட்டாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. அதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடும். ஃபைனல் ஈக்குவேஷன் வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.